நம்ம ஊரில் மெக்ரோனி வந்து ஒரு கிலோ 64 ரூபா 65 ரூபா வரும். ஸ்ரீலங்காவில் ஒரு கிலோ மெக்ரோனி வந்து 990 வருது. அதாவது இந்தியன் கரன்சி பார்த்திங்கன்னா 220 ரூபா வரும் ஒரு கிலோ மெக்ரோனி. எந்தளவுக்கு வந்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே முட்டை ரேட்டு வந்து 32 ரூபா ஒயிட் கலர் முட்டை, இந்த ப்ரௌன் கலர் வந்து 34. நம்ம ஊர் அமௌண்ட் வந்து இந்த ஒயிட் கலர் முட்டை வந்து 9 ரூபா வரும். இந்த வடையை பார்க்கும்போதும் உங்களுக்கு நம்ம ஊரில் உளுந்த வடை மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து உளுந்த வடை கிடையாது. ஆனால் உளுந்த வடை மாதிரி இருக்கும், ஆனால் உளுந்து இருக்காது உள்ளே. ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் உளுந்தோடைய விலை வந்து ஒரு கிலோ 2000 ரூபா. 2000 ரூபானா இந்தியன் கரன்சி பார்த்திங்கன்னா 570 ரூபா வரும். அப்போ எப்படி வந்து உளுந்த வடை போடுறது? அதனால தான் உளுந்தை வந்து தூக்கிட்டு வெறும் கோதுமை இல்லைன்னா மைதாவில் வடைன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. இதுவும் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. சில இடத்துல உளுந்து போடுறாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறாங்க. ஆனால் உளுந்து நம்ம ஊரில் போடுற மாதிரி போட மாட்டாங்க, சும்மா பேருக்கு தான் போடுவாங்க. ஸ்ரீலங்காவில் சிக்கன் ரேட் வந்து ஒரு கிலோ 1270 ரூபா. ஆமாம், 1300. அதுக்கப்புறம் கோல்டு ரேட் மாதிரி இறங்கி ஏறும். இந்தியன் கரன்சி பார்த்திங்கன்னா 360 ருபீஸ் வரும் ஒரு கிலோ. 1 லிட்டர் பாம் ஆயில் 1200 ரூபாவாம். நம்ம ஊர் காசு வந்து 350 ரூபா வருது. இங்கே மேக்ஸிமம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. பாம் ஆயிலாம் ரொம்ப ரேர். சன்ஃப்ளவர் பாம் ஆயிலாம் இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து கிரேப்ஸு 100 கிராம் 292. 100 கிராம் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் வந்து 195. அப்புறம் 100 கிராம் மாதுளம்பழம் 250 ரூபா. அப்போ ஒரு கிலோ வந்து 2500 ரூபா. இந்த ஆப்பிள் 100 கிராம் 200 ரூபா. ப்ரைஸ் அதிகமாக உள்ளதெல்லாம் காமிக்கிறேன். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் நார்மல் தான். ஒரு கிலோ ரெட் தால், சிவப்பு தால்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது வந்து 324. ஸ்ரீலங்காவில் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸில் இதுவும் ஒன்று. யோகட்டு, அம்பவேலா யோகட். இது வந்து நியூசிலாந்து பிராண்ட். இது நம்ம ஊரில் யோகட்டுன்னு சொல்லிட்டு தயிர் மாதிரி இருக்கும். யோகட்னா ஸ்ரீலங்காவில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஹைலாண்டு பிராண்டாக இருந்தாலும் சரி, இல்லை அம்பவேலா பிராண்டாக இருந்தாலும் சரி, யோகட் நல்லாயிருக்கும். இந்த யோகட்லேயே ட்ரிங்க் வச்சுருக்காங்க, ஷேக் மாதிரி இருக்கும், வெண்ணிலா ட்ரிங்க்னு சொல்லிட்டு. இது அதுக்கு மேலே இருக்கும், யோகட்டையும் தாண்டி இருக்கும் இது.